we want to make. Good morning, friends. This is இந்த கிளினிக்கல் எல்சிடி கிளினிக்கல் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் டாக்டர் ராஜசுந்தரம் பேசுகிறேன். இது இங்கே வந்து எதுக்கு கூப்பிட்ருக்கோன்னா, நம்ம வந்து சைடோடெக்டிவ் சர்ஜரி அண்ட் ஹைபெக் அப்படின்னு ஒரு அப்டமினல் அட்வான்ஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் கீமோதெரப்பி மட்டும். இப்போ கீமோதெரப்பி கொடுத்து நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண ட்ரை பண்ணுறோம். கீமோதெரப்பி கொடுத்துட்டு வயிற்றுக்குள்ளேயே கீமோதெரப்பி சர்ஜரி பண்ணி வயிற்றுக்குள்ளேயே கீமோதெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறோம். அது வந்து இப்போ ரொபோட்டிக்கில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 1 இயர் முன்னாடி ரொபோட்டிக்கில் நாங்கள் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ 5 பேஷண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லா இருக்காங்க. ரொபோட்டிக்கில் பண்ணுறது அட்வான்டேஜ் என்னென்னா, டைம் ஷார்ட் ஆகும். இன்னொன்று ரெண்டாவது வந்து ரிக்கவரி வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். பேஷண்ட்டுக்கு பெயினே இருக்காது. ஒரு 8 மணி நேரம் சர்ஜரியில் அடுத்த நாள் நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஃபார் ஆல் த கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி அப்டமினல் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ இது பண்ணவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் ரிக்கவரி டைம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ண பேஷண்ட்டோட ஏஜ் வந்து 80 இயர்ஸ். பட் 80 வயசுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 80 வயசுலேயே அவங்க ரொம்ப நல்லா ரிக்கவர் ஆனாங்க 3-4 நாள்லேயே. ஸோ இது வந்து ரொபோட்டிக் டெக்னாலஜி வந்து இந்தளவு மேஜர் சர்ஜரி கேன்சர் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுறது நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதை வந்து ஐ திங்க் ஆல் த பேஷண்ட் ஷுட் கெட் பெனிஃபிட்டட். இது வந்து மீடியா மூலமாக பப்ளிக்கு தெரியப்படுத்தி எல்லோரும் நல்லா ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ரொபோட்டிக் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்னிஃபைடு விஷன் 3D விஷன் கிடைக்கும். ரெண்டாவது கேமரா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், சர்ஜனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது வந்து அதோட அந்த மைக்ரோ டிப் சிசர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 360 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ நார்மல் நம்ம விரல் எவ்வளோ ரொட்டேட் ஆகுதோ அதை விட ஜாஸ்தியாக ரொட்டேட் ஆகும். ஸோ லேப்ரோஸ்கோப்பில் வந்து 180 டிகிரி தான் ரொட்டேட் ஆகும். இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகணும். நம்ம எல்லா ஆங்கிளையும் பார்க்க முடியும். கேமராவை எல்லா ஆங்கிளையும் கொண்டு போக முடியும். கொண்டு போக முடியாத இடத்துக்குலாம் கேமராவை கொண்டு போக முடியும். ஸோ நேக்கடையால் ஓப்பன் சர்ஜரியில் பார்க்க முடியாத இடத்துக்கு கூட கேமரா உள்ளே கொண்டு போக முடியும். நம்ம ஜூம் பண்ணி உள்ளே கொண்டு போக மாதிரி 3D 4D கேம்ஸ் மாதிரி கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ் ரொபோட்டிக் சர்ஜரியில். ரெண்டாவது வந்து பிளட் லாஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், இல்லை எல்லாமே இருக்கலாம். மூணாவது வந்து ரிக்கவரி பேஷண்ட்டுக்கு வந்து இட்ஸ் அ பெரிய பூஸ்ட். பேஷண்ட் வந்து ரொம்ப குயிக்காக ரிக்கவர் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட் டே செகண்ட் டேவே நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க. 3rd டே 4th டே டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. ஸோ இல்லாட்டி மற்ற ஓப்பன் சர்ஜரி பண்ணால் ஃபுல் அப்டமன் ஓப்பன் பண்ணும்போது மினிமம் 10 days ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். இங்கே கிளினிக்கல் கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையம்னு எப்படி சொல்கிறோன்னா, இங்கே வந்து சர்ஜிக்கல் ஆன்காலஜி, மெடிக்கல் ஆன்காலஜி, ரேடியேஷன் ஆன்காலஜி, கதிர்வீச்சு சிகிச்சை, இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதுல ஹையஸ்ட் எண்ட் வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் ராம் பிரபு, டாக்டர் ரிஷான், இவங்கெல்லாம் ஒரு யூனிட்டை ஹெட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் 5-6 பேர் இருக்காங்க. ஸோ பெரிய யூனிட் இது வந்து ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்டென்சிவ் கேர், அனஸ்தீசியாலஜி, பல்மனாலஜி, கார்டியாலஜி, இந்த ஒரு மேஜர் கேன்சர் சர்ஜரி இது எல்லாரோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. இந்த கிளினிக்கல் ஹெல்த் சிட்டி, அதாவது பழைய குளோபல் ஹாஸ்பிட்டல், இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் எல்லா டாக்டர்ஸும் ஃபுல் டைம் இங்கே இருக்காங்க. ஸோ யாரும் வந்து போகிற மாதிரி விசிட்டிங் கன்சல்டன்ட் யாரும் கிடையாது. ஃபுல் டைம் இருக்கிறதுனால 24/7 பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக கவரேஜ் கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் பேஷண்ட் ரிகவரி இஸ் ஃபாஸ்டர் அண்ட் அவர் ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார் சுப்பீரியர். நம்ம ரிசல்ட்ஸ் வந்து ஆல் ஆன் பார் வித் த வேர்ல்டு ரிசல்ட்ஸ் அண்ட் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டாப் ரிசல்ட்ஸ்னு பெருமையாக சொல்லிக்கலாம். விழிப்புணர்வுனா, கேன்சரை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. கேன்சர் வந்தால் இறந்து போயிடுவாங்க, கேன்சர் வந்தால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி. அது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. கேன்சர் வரவங்க நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி மீட்டிங்லாம் பண்ணுறோம். அவேர்னஸ் இருந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். நிறைய ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் சின்ன சர்ஜரி மட்டும் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர் எடுத்துப்போம். 40 வயசில் எல்லோரும் ஸ்க்ரீனிங் மேமோகிராம்னு ஒரு மேமோகிராம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்க கேன்சரை கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி அந்த டாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து இந்த நெக்லிஜென்ஸ், இக்னரன்ஸ் இது ரெண்டும் இல்லாமல், அதாவது தள்ளி போடுறது, தேவையில்லாமல் பயப்படுறது, இது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே நம்ம நிறைய கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். மற்ற வியாதியோட கம்பேர் பண்ணும்போது இது ரிலேட்டிவ்லி ஈஸி டிசீஸ் டு க்யூர். சப்போஸ் ஒரு ஸ்ட்ரோக்கோ ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக்கோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேன்சர் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். இன்னொன்று, ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா செலவு ரொம்ப கம்மி. Professor Rajasundaram, I'm a surgical oncologist, the director of Clinical Cancer Institute, Clinical Health City.